வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம யோகத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன யோகத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கற்பக விருட்ச யோகம். கற்பக விருட்ச யோகம்னா உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகம், என்றைக்குமே வற்றாத யோகம் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த யோகத்தில் பிறப்பதற்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும், கிரகங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. லக்கணத்துக்கு 5 குடையவர் 4ஆம் ராசியிலும் அல்லது 7, 10ஆம் ராசிகளில் கேந்திரம் ஏறி நிற்க, லக்கணத்தில் குரு இருக்கவோ அல்லது லக்கணத்தை குரு பார்க்கவோ செய்தால் இந்த யோகம் ஏற்படும். அல்லது 1, 5, 9ஆம் ராசிகளில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நிற்க, அப்படி இல்லைன்னா லக்கணத்தில் குருவும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், அப்படி இல்லைன்னா லக்கணத்தில் சுக்கிரனும் 5ஆம் இடத்தில் குருவும், இந்த மாதிரி அமைப்பில் கிரகங்கள் நின்றால் இந்த யோகம் ஏற்படும். அதாவது கற்பக விருட்ச யோகம் ஏற்படும். இவர்கள் விளையாட்டில் மிக கெட்டிக்காரராகவும் உலக புகழ் பெறுபவராகவும் ஆயுதங்களை உபயோகிப்பதில் சிறந்த பயிற்சி பெற்றவராகவும் பலவிதமான விருதுகளையும் பரிசுகளையும் அள்ளி குவிக்கக்கூடிய ஜாதகராய் இருப்பார் இந்த அமைப்பில் பிறந்தவங்க. இந்த ஜாதக அமைப்பு, இந்த கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக விளையாட்டிலையும் நல்ல பரிசு பொருட்களை மற்றவங்களால் புகழப்பெற்று பரிசுகளையும் பலவிதமான பதவிகளையும் வகிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.